ரயில்வே ரெக்ரூட்மெண்ட்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷனை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதுக்கான கல்வி தகுதியை பார்த்தீங்கன்னா நீங்கள் வெறும் 10th அண்ட் +2 படிச்சிருந்தாலே நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து ஃப்ரெஷரும் அவைலபிள் தான். டோட்டலாக வேக்கன்சி வந்து 10,010 வேக்கன்சி, அதாவது 1010 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 21/6, அதாவது அடுத்த மாதம் 21ஆம் வரைக்கும் உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான டேட்டு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுலேருந்து நான் உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அதோடு நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக உள்ளே வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதோட நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதுலேயும் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ காய்ஸ், அந்த லிங்க்கை கிளிக் பண்ண உடனே டேரெக்டாக நீங்கள் இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. இப்போ பார்த்துருக்கக்கூடிய ரயில்வே ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளை பண்ணுற லிங்க்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் போய் டவுன்லோட் பண்ணி பாருங்கள். நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரயில்வே, அதாவது ரயில்வே கார்பரேஷன்லேருந்து தான் வந்திருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ரண்டிஸு, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இத்தனை வருஷம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனிலெல்லாம் அப்ரண்டிஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி தான் உங்களுக்கு டர்ன் ஓவர் கொடுக்க போகிறாங்க. இது அப்ளிகேஷன் எப்போ ஓப்பன் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 22/5/2024 அன்னைக்கு 9:30 ஓப்பன் ஆகிருக்கு. 21/6/2024, அதாவது அடுத்த மாதம் 21ஆம் வரைக்கும் உங்களுக்கு அப்ளிகேஷன் இருக்குது. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷரும் அப்ளை பண்ணிக்கலாம், எக்ஸ்பீரியன்ஸும் இவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கார்பரேட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக ஃப்ரெஷருக்கு வந்து 40 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. சர்வீஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 50 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரிஷியனுக்கு வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக 40 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 160 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஃபிட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா 80 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க ஃப்ரெஷருக்கு. சர்வீஸ் ஐடிஐக்கு வந்து பார்த்திங்கன்னா 150 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. மிஷினிஸ்ட் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷருக்கு வந்து 40 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஐடிஐக்கு வந்து 50 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. பெயிண்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. எல்லாருக்குமே ஃப்ரெஷருக்கு வந்து இவ்வளோ இருக்கும், சர்வீஸ்மேன் வந்து இவ்வளோ இருக்கும் அப்படின்றது இவங்க ஃபுல்லாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துருக்காங்க. மற்ற ஜாபுக்கெல்லாம் எவ்வளோ வேக்கன்சி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் ரயில்வே போர்டு லெட்டரில் இவங்க கொடுத்துருக்கிற மாதிரி 22/7/2002, அதாவது நியரஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சு அல்லது SC/ST ஆர்கனைசேஷன்ஸ், ஐடிஐ, வெதர் எக்ஸ்சேஞ்சு இவங்கெல்லாம் இருந்தீங்கன்னா இவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது எம்ப்ளாய்மெண்ட்டில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றது இவங்களும் சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஐடிஐ கேண்டிடேட்ஸாக இருந்தால் 15 வயசுல இருந்து கம்ப்ளீட் ஆகிருக்கணும். கம்ப்ளீட் ஆகிருக்கிறது வந்து 24 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணும். நான் ஐடிஐ வந்து பார்த்திங்கன்னா 22 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்பர் லிமிட்டட் ரிலாக்ஸேஷன் வந்து பார்த்திங்கன்னா 5 இயர், SC/STக்கு 5 இயர் கொடுத்துருக்காங்க. ஓபிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 இயர் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. மற்ற கேட்டகரி அப்பர் ரிலாக்ஸேஷன் கேட்டகரிக்கு வந்து பார்த்திங்கன்னா 10 இயர் வரைக்கும் உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் இருக்குது அப்படின்றத இவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் த கேண்டிடேட்ஸ் ஹூ வாண்ட் டு அவல், அதாவது பெனிஃபிட்ஸ், SC/STக்கு வந்து என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஓபிசிக்கு என்ன பெனிஃபிட் இருக்குது, மற்ற அதர் கேட்டகரிக்கு வந்து என்னென்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குவாலிஃபிகேஷன், அதாவது சர்வீஸ்மேன், ஐடிஐ இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஃபிட்டர், எலக்ட்ரானிக், மெஷினிஸ்ட் இந்த 3 ஜாபுக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th முடிச்சிருந்தாலே நீங்கள் இதுக்கு அவைலபிள் தான் நீங்கள் அப்ளை பண்ண. அண்டு +2வில் பார்த்தீங்கன்னா சயின்ஸு இல்லைனா மேக்ஸு நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உன்னுடைய பீரியட் டைம் பார்த்தீங்கன்னா 1 இயர் இருக்கும் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆப்ரேட்டர் பிரிண்டர் அண்டு பெயிண்டர், வெல்டர் இவங்களுக்கு 3 பேருக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th முடிச்சிருந்தாலே போதும், நீங்கள் 50% மார்க் எடுத்துருக்கணும். அதுவும் இல்லாமல் நீங்கள் +2வில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த குரூப் எடுத்திருந்தாலும் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்து 1 இயர் பீரியட் இருக்கும் அப்படின்றதே சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமிங் அண்டு சிஸ்டம் அட்மின் அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வெறும் 10th முடிச்சிருந்தாவே போதும். அதோட 50% உங்களுக்கு மார்க் இருக்கணும். நீங்கள் கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் அண்டு ப்ரோக்ராமிங் ஆர்ட்ஸில் வந்து நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றதையும் இவங்க சொல்லியிருக்காங்க. இதுக்கு பீரியட் டைம் பார்த்தீங்கன்னா 1 இயர் வரைக்கும் உங்களுக்கு பீரியட் டைம் இருக்கும் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? மற்ற ஃப்ரெஷருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரெஷருக்கெல்லாம் கிடையாது. ஃப்ரெஷருக்கு வந்து கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். வெல்டர், MLT இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன இது இருக்குது சொல்லியிருக்காங்க. ரேட் ஆஃப், அதாவது உங்களுக்கு சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷருக்கு வந்து 10th முடிச்சிருந்தா 6,000 per month கிடைக்கும். ஃப்ரெஷர் வந்து நீங்கள் 12th முடிச்சிருந்தா 7,000 கிடைக்கும். சர்வீஸ்மேன் இவங்க பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா 7,000 per month கிடைக்கும் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க.
அது மட்டும் இல்லாமல் டியூரிங் செகண்ட் இயர் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ப்ரொமோஷனும் இருக்கும் அப்படின்றது கொடுக்குங்க. எப்படி அப்ளை பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்குது இல்லைங்களா, அதில் நீங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஃப்ரெஷராக இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அப்படின்றது உங்களுக்கு ஆப்ஷன் வரும். அதில் தகுந்த மாதிரி நீங்கள் எது எலிஜிபிளாக இருக்கோ அந்த இது கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் அதர் கேண்டிடேட்ஸ்க்காக சில நோட்டிஃபிகேஷன் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதையும் உங்களுக்கு படித்து பாருங்கள். ஸோ காய்ஸ், இதுக்கு எவர் எலிஜிபிளாக இருக்கீங்களோ அவங்க வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க, சரிங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் அந்த மாதிரி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் இந்த வாய்ப்பை நீங்கள் நழுவ விட்டுறாதீங்க. இதை வச்சு நீங்கள் பர்மனெண்ட் ஆகிறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது. ஸோ காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். லாஸ்ட் டேட்டு பார்த்தீங்கன்னா 21/6/2024 வரைக்கும் இருக்குது.